குஜராத்ல ஒரு சின்ன குடியிருப்புல சந்து ஒரு காய்கறி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா முதலாளி அவரை எப்பவும் கேவலமா பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால சந்துக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. நாள் முழுக்க பழிச்சுக்கிட்டே இருக்கான். சரியான உருப்படாதவன். ஒரு வேலை கூட சரியா செய்யறதில்ல. ஆனா 3 வேளை ரொட்டி மட்டும் திங்குறான். இல்லை முதலாளி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்னோட மனப்பூர்வமாக தான் எல்லா வேலையும் செய்கிறேன். அப்படியா? அப்போ எனக்கும் கொஞ்சம் சொல்லேன். நீ அப்படி என்னதான் கஷ்டப்பட்டு உழைக்கிற? முதலாளி, நான் காலையிலேயே எந்திரிச்சு முதல் வேலையாக மண்டிக்கு போய் எல்லா காய்கறிகளையும் வாங்குறேன். அப்புறம் குடோனுக்கு போய் அந்த காய்கறிகளை சுத்தம் பண்ணுறேன். அப்புறம் தனித்தனியாக பிரித்து வண்டியில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு எல்லா ஏரியாலையும் போய் காய்கறிகளை விற்றுட்டு வரேன். ஏரியாவில் சுற்றுறதுல என்ன பிரயோஜனம்? காய்கறிகள் எல்லாம் விற்கணும்ல. நான் ஒழுங்காக தான் வேலை செய்கிறேன் முதலாளி. யாருமே காய்கறியெல்லாம் வாங்கலைன்னா அப்புறம் எப்படி வண்டி காலியாகும்? செய்கிற வேலையில் 2 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பேசுகிறத மட்டும் இங்கே பாரு. விட்டா நாள் முழுக்க இப்படியே பேசிக்கிட்டே இருப்பான் போல. நீங்கள் என்கிட்ட கேட்டதை தானே முதலாளி நான் சொன்னேன். சரி, நீ இங்கேருந்து கிளம்பு. அப்புறம் வண்டியை ஜாக்கிரதையாக பாரு. இல்லைனா இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் மிருகங்களே சாப்பிட்றோம். ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா உன்னோட இந்த மாத சம்பளம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பார்த்துக்க, புரியுதா? சந்து எதுவும் பேசல. அப்புறம் ரொம்ப அமைதியா அங்கிருந்து போயிட்டாரு. சந்து தன்னோட வண்டி கடையை எடுத்தாரு. காலையில டிஃபன் கூட சாப்பிடாம காய்கறிகளை வியாபாரம் பண்றதுக்கு கிளம்பிட்டாரு. காய்கறி வாங்குங்க, சுத்தமான காய்கறி எல்லாம் வாங்குங்க. மம்தாவும் சுனிதாவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைய எடுத்துக்கிட்டு சந்து கிட்ட காய்கறி வாங்கறதுக்காக வீட்டை விட்டு கீழே இறங்கினாங்க. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சந்து. ஆமா, நீ எப்படி இருக்க? அட என்ன சொல்கிறதுக்கா, முதலாளி எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்காரு. நானும் கஷ்டப்பட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். நாள் முழுக்க உழைக்கிற காசை முதலாளி கிட்ட தான் கொடுக்குறேன். ஆனால் முதலாளி இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்பதான் பின்னாடி அவரோட முதலாளி வந்தாரு. சந்து சொன்னதை அவரு கேட்டுட்டாரு. அப்படியா? நீ ஜனங்க கிட்ட என்னை பற்றி தப்பாகவும் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஒரு பக்கம் என்னடானா, உன்ன மாதிரி ஒரு படிக்காத முட்டாள நான் என்கிட்ட வேலைக்கு வச்சிருக்கேன். ஆனால் நீ ஜனங்க கிட்ட என்னை பற்றியே தப்பாக பேசிட்டு இருக்கியா? இல்லை முதலாளி, நான் உங்களை பற்றி எதுவும் தப்பாக பேசலை. அது அப்படியா? ஏன் முன்னாடியே நீ இப்போ பொய் சொல்கிறியா? நானே என் காதால் கேட்டேன். என்னை பற்றி நீ என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன். என் முன்னாடியே இப்படி பேசுகிறேன்னா நான் இல்லாத சமயத்தில் என் பின்னாடி நீ என்னெல்லாம் பேசுவ? இன்னையிலேருந்து நீ என் வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. அப்புறம் என்னோட இந்த தள்ளு வண்டியை என்னோட குடோனில் கொண்டு போய் வை. ஆனால் முதலாளி, நான் மாதம் முழுக்க வேலை செஞ்சுருக்கேனே, என்னோட சம்பளத்தையாவது கொடுங்க. சம்பளத்துக்கு பதிலே இந்த தள்ளு வண்டியை நீயே வச்சுக்க. இந்த ராசி இல்லாத தள்ளு வண்டி எனக்கு வேண்டாம். அப்புறம் உனக்கு சம்பளமும் கிடைக்காது. முதலாளி அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் சந்து தன்னோட வேலை போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக அழற சந்து? முதலாளி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு, அதுக்கு என்னங்கிற? நீ உன்னோட சொந்த வியாபாரத்தை ஆரம்பியே. அதுவும் இல்லாம இன்னொருத்தரை நம்பி நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வாழப்போற? மம்தா சொன்னதை கேட்டதும் சந்துக்கு தன்னம்பிக்கை அதிகமாயிடுச்சு. வண்டி கடையில இருந்த எல்லா காய்கறிகளையும் வித்தாரு. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு மறுநாள் மறுபடியும் காய்கறி வாங்கிட்டு வரணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. வேலையெல்லாம் நான் செய்வேன் தான், ஆனால் நான் எங்கே தங்குவேன்? சந்துக்கு எந்த ஒரு வழியும் தெரியாத போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராத்திரி தன்னோட வண்டி கடையிலேயே அவர் படுத்து தூங்கிட்டாரு. அப்புறம் அவரு ரொம்ப ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டாரு. இந்த ராத்திரியில யார் வந்திருக்கா? எதுக்குப்பா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பதான் மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இடியோட சேர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சந்துவுக்கு ஒதுங்கிறதுக்கு வேற எந்த இடமும் கிடையாது. அதனால அவரு அந்த வண்டிக்கு அடியில போய் உக்காந்துக்கிட்டாரு. அந்த தெருக்கள்ல இருந்த நாய்கள் ஒரு கடை வாசல்ல போய் உக்காந்துக்குச்சுங்க. ஆனா அதுங்கள அந்த கடைக்காரர் துரத்தி விட்டுட்டாரு. வண்டி கடைக்கு அடியில உட்காந்துருந்த சந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் அந்த நாய்களை தன்னோட வண்டி கடைக்கு அடியில கூட்டிட்டு வந்தாரு. வா வா டாமி, என் கூட வா. என் தள்ளு வண்டி கீழே மழை நிற்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கலாம். நாய்ங்க எல்லாம் சந்துவோட வண்டிக்கு அடியில வந்து உட்காந்துதுங்க. சந்து அப்பதான் பார்த்தாரு, ஒரு வயசான உடம்பு சரியில்லாத நாய் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தது. அப்ப தோல்ல இருந்த டவலை எடுத்தாரு. அப்புறம் அவர் அந்த நாயோட உடம்புல போத்தி விட்டாரு. அந்த நாய் ரொம்ப விசுவாசத்தோட சந்துவை பார்த்துச்சு. அப்பதான் மின்னல் அடிச்சது. அப்பதான் பைரவ தேவன் அந்த இடத்துல தோன்றினாரு. நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் நந்து. உன்கிட்ட நீ தங்குறதுக்கே ஒரு இடம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நீ இந்த வாயில்லா பிராணிகளுக்கு தங்குறதுக்குன்னு இடம் கொடுத்துருக்க. ஹே ஈஸ்வரா, பாவம் இதுங்களால பேச முடியாது. ஆனால் நான் மனுஷன் தானே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுங்களுக்கும் மழையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும். அதனால தான் நான் இதுங்களுக்கு என்னோட தள்ளுவண்டி கீழே இடத்த கொடுத்தேன்.
நான் என்னோட வாகனம், அப்புறம் என்னோட ஆலோசகன். நீ என்னோட வாகனத்துக்கு உதவி பண்ணியிருக்க. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஹே பிரபு, நான் ஒரு ஏழை மனுஷன். காய்கறி விற்று தான் என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வாழ்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் ராத்திரி தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. இந்த தள்ளு வண்டியை வச்சு தான் நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்க. இந்த தள்ளு வண்டி உனக்கும் உதவிகளை செய்யும். இன்னைக்கு அப்புறம் உன்னோட இந்த தள்ளு வண்டி ராத்திரி சமயங்களில் ஒரு நல்ல வீடாக மாறிடும். அதில் நீ வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நான் இதுக்காக உங்களுக்கு எப்பவும் நன்றியோடவே இருப்பேன். சந்துவுக்கு வரம் கொடுத்த உடனே பைரவ தேவன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சாரு. அப்புறம் சந்துவோட அந்த வண்டி கடை ரொம்பவும் பெரிய ஒரு வீடா அது மாறிடுச்சு. சந்து நாய்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் அங்க இருந்த சப்பாத்திய நாய்களுக்கு சாப்பிட கொடுத்தாரு. இந்தாங்க, ரொட்டி சாப்பிடுங்க. நாய்ங்க எல்லாம் ரொம்பவே ஆர்வத்தோட அந்த ரொட்டியை சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் சந்துவும் அங்க இருந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு தூங்குறதுக்காக போயிட்டாரு. மறுநாள் காலையில சந்துவோட முதலாளிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அதாவது சந்துவோட வண்டி கடை ஒரு மாய வீடா மாறிடுச்சுன்னு அவரு சில ரவுடிகளை கூட்டிக்கிட்டு சந்துவோட வண்டி கடையை பிடுங்கிறதுக்காக போனாரு. நல்ல வேலை, நீ எனக்கு இங்கேயே கிடச்சிட்ட. நீங்கள் தான் என்ன வேலையை விட்டு ஒரேடியே தூக்கிட்டீங்கல்ல, என்னை எதுக்காக தேடுறீங்க? உன்கிட்ட என்னோட தள்ளு வண்டி இருக்குல்ல, என்னோட தள்ளு வண்டி எனக்கு திருப்பி கொடு. அந்த தள்ளு வண்டி இப்போ உங்களோடது இல்லை, அது என்னோட தள்ளு வண்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுக்கவே இல்லை. வாயை மூடிட்டு என்னோட தள்ளு வண்டியை திருப்பி கொடு, இல்லைனா அது உனக்கு நல்லதே கிடையாது. என்னோட ஆளுங்களை பார்க்குறியா இல்லையா? அவங்க உன்னோட கையை காலை உடைச்சிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்னால் அந்த தள்ளு வண்டியை திருப்பி தர முடியாது. முதலாளி தன்னோட ரவுடி ஆட்களை வச்சு சந்துவை அடிக்க சொல்லி சொன்னாரு. முதலாளியோட உத்தரவை கேட்டு ரவுடிங்க எல்லாரும் சந்துவை அடிக்கிறதுக்காக கம்பை தூக்கிக்கிட்டு முன்னாடி வந்தாங்க. அதுல ஒரு ரவுடி சந்துவை கம்பால ஒரு அடி அடிச்சான். நீங்க பண்றது சரியே இல்லை, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த ரவுடிங்க சந்து சொல்றத கேட்கவே இல்லை. அப்புறம் சந்துவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த நாய்களுக்கு சந்து தன்னோட வண்டி கடையில தங்கறதுக்கு இடம் கொடுத்தாரோ அதுங்க இது எல்லாத்தையும் பார்த்துடுச்சுங்க. அப்புறம் சத்தம் போட்டு குறைக்க ஆரம்பிச்சதுங்க. அந்த ரவுடிங்க சந்துவை அடிக்கிறத நிறுத்தலன்னு தெரிஞ்சதும் அந்த நாய்ங்கெல்லாம் அங்கேருந்து ஓடி வந்ததுங்க. நாய்ங்க அந்த ரவுடிங்களோட காலை பிடிச்சு கடிச்சுதுங்க. என்னோட காலே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நாய்ங்களோட கடிக்கு பயந்துக்கிட்டு ரவுடிங்களும் முதலாளியும் அந்த இடத்த விட்டு ஓடினாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் என்னோட உண்மையான நண்பர்கள். இன்னைக்கு அப்புறம் நீங்கள் எப்பவும் என் கூடவே தான் இருக்கணும். மறுநாள் காலையில் ஆனதும் வீடு மறைஞ்சு போய் மறுபடியும் வண்டி கடையாக மாறிடுச்சு. அப்புறம் சந்து இப்போ மாய வண்டி கடையில் காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு கிராமம் கிராமமாக சுற்றுறாரு. ராம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க கிஷன் தன்னோட பொண்ணு நீதா கூட இருந்தாரு. கிஷனோட 2 காலும் சரியில்லாம போயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு வீடு கூட கிடையாது. ஒரு மரத்தடியில அங்க டென்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு அடியில இஸ்திரி பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நல்ல பயங்கரமா மழை பெஞ்சது. அப்புறம் அவங்களோட டென்ட் பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா, எல்லா துணியும் ஈரமாயிடுச்சு. நமக்கு மேல இருந்த டென்ட்டும் பறந்து போயிடுச்சு. இப்ப நாம என்ன செய்யறது? இங்க பாருமா, நீ அழாத, எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கையோட இரு. எல்லார் விதியிலும் எவ்வளவு கஷ்டப்படணும்னு இருக்கோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நாம சந்தோஷமா இருக்கணும்ன்ற விதி இருந்தா நாம கண்டிப்பா சந்தோஷமா இருப்போமா. பொறுமையா இருமா. இந்த துணியை போய் கொடுத்துட்டு வா. அப்புறம் இதுக்கான பணத்தையும் வாங்கிட்டு வந்துரு. அப்படி இல்லைன்னா நாம இன்னைக்கும் பட்டினியா படுக்கணும். நீதா ஈரமான துணிகளை எடுத்துட்டு போனா. அப்புறம் ஜனங்க கிட்ட அவங்க துணியை கொடுத்துட்டு பணத்தை கேட்டா. ஆனா அதுக்கான பணத்தை யாருமே அவளுக்கு கொடுக்கல. அவளை எல்லாரும் விரட்டி விட்டாங்க. நீதா அழுதுகிட்டே நடந்து போனா. அப்புறம் யோசிச்சா, யாருமே பணம் கொடுக்கல. இப்ப மாஹி மேடமோட துணி தான் இருக்கு. அவங்களாவது இந்த துணியை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்கணும். நீதாவுக்கு பக்கத்திலேயே மாஹின்னு பேர் கொண்ட ஒரு லேடி இருந்தா. அவ தினமும் அவங்க கிட்ட தான் துணி இஸ்திரி பண்ணுவா. அப்புறம் டைம்க்கு பணத்தையும் கொடுக்க மாட்டா. நீதா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அங்க போனா. அந்த ட்ரெஸ் நீதா மேல தூக்கி எரிஞ்சிட்டு அவ சொன்னா, தூக்கிட்டு போய் இந்த துணியை மறுபடியும் இதை துவைச்சு அயன் பண்ணி அப்புறமா கொண்டு வந்து கொடு. மேடம், ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொண்டு வந்த துணியே ஈரமா இருக்கான், பணம் வேற கேக்குற? இங்க இருந்து கிளம்பு, ஒன்னும் கிடைக்காது. நீதா அழுதுகிட்டே காட்டுக்குள்ள போனா. அங்க ஆத்தங்கரை கிட்ட உக்காந்து அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் சொன்னா,
இப்ப நான் என்ன பண்றது? யாருமே பணம் கொடுக்கல. வீட்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் அப்பா கிட்ட போய் என்ன சொல்றது? அட கடவுளே, நீதான் ஏதாவது உதவி செய்யணும். நீதா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தா. அப்ப அங்க இருந்த மணலை வச்சு ஒரு மணல் வீடை காட்டிட்டு அவ என்ன சொன்னான்னா, கடவுள் நமக்கு வீடுன்னு ஒண்ணுதான் கொடுக்கல, இந்த மணல் வீட்டையாவது கட்டுறேன். அப்பதான் நீதா கரையில ஒரு மீன் தத்தளிச்சிட்டு இருந்ததை கவனிச்சா. மீன் துடிச்சிட்டு இருந்தது. நீதா அதை தூக்கி மறுபடியும் தண்ணிக்குள்ளறையே போட்டா. அப்பதான் அங்க ஒரு ஒளி தோண்டுச்சு. அப்ப எதிர்க்க ஒரு ஃபேரி வந்து நின்னாங்க. மகளே, நீ எனக்கு உதவி செஞ்சு என்ன சாபத்துல இருந்து முக்தி அடைய வச்சுட்ட. நான் ஒரு ஃபேரியா இருந்தேன். சாபத்தினால நான் ஒரு மீனா மாறிட்டேன். நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வீடு இல்ல, எனக்குன்னு ஒரு வீடு வேணும். நீதா மணல் வீடு கட்டுறத ஃபேரி அப்பவே பார்த்துட்டாங்க. ஃபேரி அந்த மணல் வீட்டை பெரிய மாய மண் வீடா மாத்திட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. அப்புறம் நீதா கிட்ட சொன்னாங்க, நீதா, இது மாய வீடு. இதுகிட்ட நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கும். அப்புறம் இதால காத்துல கூட பறக்க முடியும். இதுல இருக்கிற பொருள் கூட மாய பொருளா இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவும் மற்றவங்களுக்காக தான் நீ கேட்கணும். இப்படி சொல்லிட்டு அந்த ஃபேரி மறைஞ்சிட்டாங்க. நீதா அந்த பெரிய மாய வீட்டுக்கிட்ட கட்டளை இட்டா, என்னை கொண்டு போய் என்னோட பழைய வீட்டுல விடு. கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த பறக்கிற வீட்டை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அப்பா ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அதுக்குள்ள இருந்து நீதா வெளியில வந்தா. கிஷன் அவளை பார்த்ததும் என்ன கேட்டாருன்னா, இவ்வளோ பெரிய மணல் வீடு உனக்கு எப்படி கிடைச்சது? அப்புறம் இந்த வீடு எப்படி காத்துல பறக்குது? ரீதா அந்த மாய பெரிய மண் வீட்டை பத்தியும் அப்புறம் அந்த ஃபேரிய பத்தி அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கிஷன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேராசை இல்லாம கஷ்டப்பட்டு அவங்க அயனிங் பண்ற வேலையை ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க 2 பேரும் துணி வாங்குறதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போறதில்ல. அதுக்கு பதிலா அந்த வீட்டோட அவங்களும் பறந்து போவாங்க. மெல்ல மெல்ல 2 பேரோட வேலையும் அதிகமாயிடுச்சு. எல்லாருமே அவங்க கிட்ட தான் துணி பிரஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள், அப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப நம்ம ஊரு மட்டும் இல்ல, அடுத்த கிராமத்து ஜனங்க கூட நம்ம கிட்ட தான் அயன் பண்ண துணி கொடுக்கறாங்க. கண்ணா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இதே போல எந்த திமிரும் இல்லாம நம்ம வேலை செய்யணும், மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கணும். கிஷனும் நீதாவும் 2 பேரும் அயனிங் வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் அந்த வீட்டு வாசலுக்கு வந்தாரு. அப்புறம் அவங்க கிட்ட உதவி கேட்டாரு. சொல்லுங்கய்யா, நாங்க உங்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்யணும்? கிஷன் அண்ணன், என் மனைவி முழுகாம இருக்கா. அவளுக்கு இதுதான் கடைசி மாசம். அவளை கூட்டிக்கிட்டு பாலம் வழியா தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியும். ஆனா கிராமத்து ஜனங்க பாலத்தை மூடி வச்சிருக்காங்க. நான் அவளை எப்படி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியும்? அங்க இருந்த நீதா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவ சொன்னா, மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் அவங்க 3 பேரும் பறந்து அந்த பாலத்துக்கிட்ட போனாங்க. அந்த இடத்துல அந்த கார் நின்னுட்டு இருந்தது. இப்ப நீதா அந்த காரை மாய வீட்டோட சேர்த்து கட்டிட்டா. அப்புறம் அந்த மாய மண் வீடு அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. மாமா, இப்ப போங்க, நீங்க ஊருக்கு திரும்பி வந்து நல்ல விஷயத்த சொல்லுங்க. இந்த விஷயம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதாவது எப்படி அந்த மாய மணல் வீட்டோட உதவியால நீதாவும் கிஷனும் கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னு. எல்லாரும் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்க முதலாளி அம்மா மாஹி, அவ சில நாட்களுக்கு கிராமத்தை விட்டு வெளியே போயிருந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை பத்தி அவ கேள்விப்பட்டா. வந்ததுல இருந்து இவங்க பெருமைய கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இவங்க 2 பேருக்கும் என் வேலையை காட்டுறேன். அதுக்கப்புறம் மாஹி திருட்டுத்தனமா அந்த பெரிய மாய மணல் வீட்டுக்கு போனா. அப்புறம் அங்க அயனிங்காக கொடுத்திருந்த துணிங்களை அயன் பாக்ஸ்ல தீக்க பார்த்தா. ஆனா எல்லாமே தழகலா மாறிடுச்சு. அந்த அயன் பாக்ஸ் அவளுக்கே சூடு வைக்கிறதுக்கு திரும்பிடுச்சு. அட, என்னது இது? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. அதுக்குள்ள நீதாவும் கிஷனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அயன் பாக்ஸ நிறுத்த சொல்லி உத்தரவிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் எப்போ உங்களுக்கு கெடுதல் தான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு கூட உங்களோட பேரை கெடுக்கணும்னு எல்லா துணியும் தீச்சிடணும்னு வந்தேன். ஆனா நீ எவ்வளவு நல்லவளா இருக்க, என் உயிரை காப்பாத்திட்ட. முதலாளி அம்மா, நீங்க உங்களோட தவற உணர்ந்துட்டீங்க, அதுவே பெரிய விஷயம். நாம எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. எப்பவும் எங்க அப்பா ஒன்னு சொல்லுவாரு, நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிற சந்தோஷம் நிச்சயமா நமக்கு கிடைச்சே தீரும்.
அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா பொண்ணு 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தோல்ல சாஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இதே போல எந்த ஒரு பேராசையும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பெரிய மாய மணல் வீட்டுல இருந்தாங்க. ராம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க கிஷன் தன்னோட பொண்ணு நீதா கூட இருந்தாரு. கிஷனோட 2 காலும் சரியில்லாம போயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு வீடு கூட கிடையாது. ஒரு மரத்தடியில அங்க டென்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு அடியில இஸ்திரி பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நல்ல பயங்கரமா மழை பெஞ்சது. அப்புறம் அவங்களோட டென்ட் பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா, எல்லா துணியும் ஈரமாயிடுச்சு. நமக்கு மேல இருந்த டென்ட்டும் பறந்து போயிடுச்சு. இப்ப நாம என்ன செய்யறது? இங்க பாருமா, நீ அழாத, எல்லாம் சரியாயிடும். நம்பிக்கையோட இரு. எல்லார் விதியிலும் எவ்வளவு கஷ்டப்படணும்னு இருக்கோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நாம சந்தோஷமா இருக்கணும்ன்ற விதி இருந்தா நாம கண்டிப்பா சந்தோஷமா இருப்போமா. பொறுமையா இருமா. இந்த துணியை போய் கொடுத்துட்டு வா. அப்புறம் இதுக்கான பணத்தையும் வாங்கிட்டு வந்துரு. அப்படி இல்லைன்னா நாம இன்னைக்கும் பட்டினியா படுக்கணும். நீதா ஈரமான துணிகளை எடுத்துட்டு போனா. அப்புறம் ஜனங்க கிட்ட அவங்க துணியை கொடுத்துட்டு பணத்தை கேட்டா. ஆனா அதுக்கான பணத்தை யாருமே அவளுக்கு கொடுக்கல. அவளை எல்லாரும் விரட்டி விட்டாங்க. நீதா அழுதுகிட்டே நடந்து போனா. அப்புறம் யோசிச்சா, யாருமே பணம் கொடுக்கல. இப்ப மாஹி மேடமோட துணி தான் இருக்கு. அவங்களாவது இந்த துணியை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்கணும். நீதாவுக்கு பக்கத்திலேயே மாஹின்னு பேர் கொண்ட ஒரு லேடி இருந்தா. அவ தினமும் அவங்க கிட்ட தான் துணி இஸ்திரி பண்ணுவா. அப்புறம் டைம்க்கு பணத்தையும் கொடுக்க மாட்டா. நீதா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அங்க போனா. அந்த ட்ரெஸ் நீதா மேல தூக்கி எரிஞ்சிட்டு அவ சொன்னா, தூக்கிட்டு போய் இந்த துணியை மறுபடியும் இதை துவைச்சு அயன் பண்ணி அப்புறமா கொண்டு வந்து கொடு. மேடம், ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொண்டு வந்த துணியே ஈரமா இருக்கான், பணம் வேற கேக்குற? இங்க இருந்து கிளம்பு, ஒன்னும் கிடைக்காது. நீதா அழுதுகிட்டே காட்டுக்குள்ள போனா. அங்க ஆத்தங்கரை கிட்ட உக்காந்து அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் சொன்னா, இப்ப நான் என்ன பண்றது? யாருமே பணம் கொடுக்கல. வீட்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் அப்பா கிட்ட போய் என்ன சொல்றது? அட கடவுளே, நீதான் ஏதாவது உதவி செய்யணும். நீதா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தா. அப்ப அங்க இருந்த மணலை வச்சு ஒரு மணல் வீடை காட்டிட்டு அவ என்ன சொன்னான்னா, கடவுள் நமக்கு வீடுன்னு ஒண்ணுதான் கொடுக்கல, இந்த மணல் வீட்டையாவது கட்டுற. அப்பதான் நீதா கரையில ஒரு மீன் தத்தளிச்சிட்டு இருந்தத கவனிச்சா. மீன் துடிச்சிட்டு இருந்தது. நீதா அதை தூக்கி மறுபடியும் தண்ணிக்குள்ளறையே போட்டா. அப்பதான் அங்க ஒரு ஒளி தோண்டுச்சு. அப்ப எதிர்க்க ஒரு ஃபேரி வந்து நின்னாங்க. மகளே, நீ எனக்கு உதவி செஞ்சு என்ன சாபத்துல இருந்து முக்தி அடைய வச்சுட்ட. நான் ஒரு ஃபேரியா இருந்தேன். சாபத்தினால நான் ஒரு மீனா மாறிட்டேன். நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வீடு இல்ல, எனக்குன்னு ஒரு வீடு வேணும். நீதா மணல் வீடு கட்டுறத ஃபேரி அப்பவே பார்த்துட்டாங்க. ஃபேரி அந்த மணல் வீட்டை பெரிய மாய மண் வீடா மாத்திட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. அப்புறம் நீதா கிட்ட சொன்னாங்க, நீதா, இது மாய வீடு. இதுகிட்ட நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கும். அப்புறம் இதால காத்துல கூட பறக்க முடியும். இதுல இருக்கிற பொருள் கூட மாய பொருளா இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, எப்போ மத்தவங்களுக்காக தான் நீ கேட்கணும். இப்படி சொல்லிட்டு அந்த ஃபேரி மறைஞ்சிட்டாங்க. நீதா அந்த பெரிய மாய வீட்டுக்கிட்ட கட்டளை இட்டா, என்னை கொண்டு போய் என்னோட பழைய வீட்டுல விடு. கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த பறக்கிற வீட்டை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அப்பா ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அதுக்குள்ள இருந்து நீதா வெளியில வந்தா. கிஷன் அவளை பார்த்ததும் என்ன கேட்டாருன்னா, இவ்வளோ பெரிய மணல் வீடு உனக்கு எப்படி கிடைச்சது? அப்புறம் இந்த வீடு எப்படி காத்துல பறக்குது? ரீதா அந்த மாய பெரிய மண் வீட்டை பத்தியும் அப்புறம் அந்த ஃபேரிய பத்தி அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கிஷன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேராசை இல்லாம கஷ்டப்பட்டு அவங்க அயனிங் பண்ற வேலையை ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க 2 பேரும் துணி வாங்குறதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போறதில்ல. அதுக்கு பதிலா அந்த வீட்டோட அவங்களும் பறந்து போவாங்க. மெல்ல மெல்ல 2 பேரோட வேலையும் அதிகமாயிடுச்சு. எல்லாருமே அவங்க கிட்ட தான் துணி பிரஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள், அப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப நம்ம ஊரு மட்டும் இல்ல, அடுத்த கிராமத்து ஜனங்க கூட நம்ம கிட்ட தான் அயன் பண்ண துணி கொடுக்கறாங்க. கண்ணா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இதே போல எந்த திமிரும் இல்லாம நம்ம வேலை செய்யணும், மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கணும். கிஷனும் நீதாவும் 2 பேரும் அயனிங் வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் அந்த வீட்டு வாசலுக்கு வந்தாரு. அப்புறம் அவங்க கிட்ட உதவி கேட்டாரு. சொல்லுங்க ஐயா,
நாங்க உங்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்யணும்? கிஷன் அண்ணன், என் மனைவி முழுகாம இருக்கா. அவளுக்கு இதுதான் கடைசி மாசம். அவளை கூட்டிக்கிட்டு பாலம் வழியா தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியும். ஆனா கிராமத்து ஜனங்க பாலத்தை மூடி வச்சிருக்காங்க. நான் அவளை எப்படி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியும்? அங்க இருந்த நீதா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவ சொன்னா, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் அவங்க 3 பேரும் பறந்து அந்த பாலத்துக்கிட்ட போனாங்க. அந்த இடத்துல அந்த கார் நின்னுட்டு இருந்தது. இப்ப நீதா அந்த காரை மாய வீட்டோட சேர்த்து கட்டிட்டா. அப்புறம் அந்த மாய மண் வீடு அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. மாமா இப்ப போங்க, நீங்க ஊருக்கு திரும்பி வந்து நல்ல விஷயத்த சொல்லுங்க. இந்த விஷயம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதாவது எப்படி அந்த மாய மணல் வீட்டோட உதவியால நீதாவும் கிஷனும் கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னு. எல்லாரும் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்க முதலாளி அம்மா மாஹி அவ சில நாட்களுக்கு கிராமத்தை விட்டு வெளியே போயிருந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை பத்தி அவ கேள்விப்பட்டா. வந்ததுல இருந்து இவங்க பெருமையை கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இவங்க 2 பேருக்கும் என் வேலையை காட்டுறேன். அதுக்கப்புறம் மாஹி திருட்டுத்தனமா அந்த பெரிய மாய மணல் வீட்டுக்கு போனான். அப்புறம் அங்க அயனிங்காக கொடுத்திருந்த துணிங்களை அயன் பாக்ஸ்ல தீக்க பார்த்தா. ஆனா எல்லாமே தழகா மாறிடுச்சு. அந்த அயன் பாக்ஸ் அவளுக்கே சூடு வைக்கிறதுக்கு திரும்பிடுச்சு. அட என்னது இது? ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. அதுக்குள்ள நீதாவும் கிஷனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அயன் பாக்ஸ நிறுத்த சொல்லி உத்தரவிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் எப்போ உங்களுக்கு கெடுதல் தான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு கூட உங்களோட பேரை கெடுக்கணும்னு எல்லா துணியும் தீச்சிடணும்னு வந்தேன். ஆனா நீ எவ்வளவு நல்லவளா இருக்க, என் உயிரை காப்பாத்திட்ட. முதலாளி அம்மா, நீங்க உங்களோட தவற உணர்ந்துட்டீங்க, அதுவே பெரிய விஷயம். நாம எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. எப்பவும் எங்க அப்பா ஒன்னு சொல்லுவாரு, நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிற சந்தோஷம் நிச்சயமா நமக்கு கிடைச்சே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா பொண்ணு 2 பேருமே ஒருத்தர் தோல்ல சாஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இதே போல எந்த ஒரு பேராசையும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பெரிய மாய மணல் வீட்டுல இருந்தாங்க.